இந்த இணைப்பிலே பங்கெடுத்திருக்கிறதான அனைத்து தேவனுடைய தாசர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மேலான என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். நம்முடைய தேவன் நல்லவர், அவரை போல நல்லவர் இல்லை. அவரை போல அன்பு செலுத்த இந்த உலகத்துல யாருமே இல்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மேன்மையான பாக்கியம். யாருக்குமே கிடைக்காத மேன்மையான உன்னத பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறபடினாலே இந்த காலை பொழுது கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதித்து பிற்பாடு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே செல்வோம். என்னுடைய மகன் அருமையான ஜோஸ்வா அவர்கள் இப்பொழுது கொஞ்ச நேரம் நம்மை ஆராதனைக்குள்ளே நடத்துவார்கள். தொடர்ந்து நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் கர்த்தரும் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எல்லாம் நான் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு அங்கிள்காக ஆன்டிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மற்றும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I request everyone to mute your devices. ஏன்னா என்னோட கனெக்ஷன் டைரக்டா கீபோர்ட்ஸ்ல இருந்து வர்றதுனால எனக்கு டிஸ்டர்பன்சஸா மாறிடும். அதனால உங்களுடைய டிவைசஸ் மியூட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆராதிக்க ஏதுவா இருக்கும். ஆமே. Little louder, Joshua. Little louder. போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. ஆமே. Brother, is it possible to switch on the camera? அவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதமான காரியங்களை செய்கிறார். ஆமே. வேதம் சொல்லுகிறது அந்நாள் நீண்ட நாட்களாய் வெகு நாட்களாய். Can you please switch on the video? Can you please switch on the video? வீடியோ ஸ்விட்ச் ஆன் பண்ண முடியுமா? காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். இப்பொழுது அண்ணாலும் காத்து கொண்டிருக்கிறாள், அவளுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று. கர்த்தர் இந்த காத்திருக்கிறது நீளத்தை கவனித்துக் கொண்டே இருப்பார். காத்திருக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு ரொம்ப கவனிப்பார். அவருடைய காத்திருப்பு நேரத்துல அவர் கர்த்தரை தேடினார். என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது தான் முதல் பெயர்சபா மட்டும் அவனுடைய பெயர் கீர்த்தி பெற்றிருந்தது. இன்னைக்கும் நம்முடைய காத்திருக்கிற சில காரியங்கள், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில காரியங்கள், அது மிகவும் கீர்த்தி பெற்றதாய் உங்களுடைய வாழ்க்கையில் அமைவதாக என்று நான் வாழ்த்துகிறேன். ஒரு நாள் நம்முடைய காத்திருப்பை வீணாக்காத தேவனவர், நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியம் நிச்சயமாகவே இந்த மாதத்தில் உங்கள் கைகளில் வந்து அடைவதாக என்று நான் மிகவே வாழ்த்துகிறேன். ஆமென். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். இந்த காத்திருக்கிற நேரம் புது பலனை நம்ம ஊற்ற போகிறார். ஆமென். ஒரு நாளும் இந்த காத்திருக்கிற நேரம் வீணாக போகாது. என்னை கேட்டா அந்த காத்திருக்கிற நேரத்தை நான் என்ன சொல்லுவேன்னா, அது தேவனுடைய தரிசன நிறைவேறுகிற நேரமே தவிர அது வீணாய் தடையாய் நிற்கிற நேரம் இல்லை. அநேக நாள் காத்திருக்கிறது ஆண்டுடைய தரிசனங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்க நம்முடைய வாழ்க்கையில தவிர்த்து அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில வீணாய் போகாது. சோ அதனால என் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிங்க. சில நாள் காத்திருந்த காரியங்கள் நம்ம பாடும் போது, துதிக்கும் போது, அவரை உயர்த்தும் போது எல்லா காரியங்களும் சீக்கிரமாய் நம்மளுக்கு நடக்கும். அல்லேலூயா. கர்த்தரை சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அப்புறமேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த அருமையான ஜெப இணைப்பிலே இணைந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை கொடுப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராக, உண்மையுள்ளவராக, நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவராக நமத்திலே வியாபித்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிதான பாக்கியம். இந்த நாளிலேயும் எனக்கு இப்படிப்பட்டதான நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அன்பு சகோதரர் ஆமென் பாஸ்டர் டாக்டர் சசிகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், போதகர்மார்களுக்கும், பரிசுத்தவான்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களோடு பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர்களுக்கு காண்பித்துக் கொடுத்த வேத பகுதி பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிரசங்கி 5:20. ஆமென். ஸ்தோத்திரம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியா அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். ஆமென். ஒரு மனுஷனுடைய இருதயத்துல
அவன் மகிழும்படி தேவன் அனுக்கிரகம் செய்கிறார். தேவ அனுக்கிரகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா இருக்கிறது. தேவ அனுக்கிரகம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஓரளவுக்கு எல்லாருக்கும் தமிழ் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒருவேளை தெரியாதவர்களுக்கு நான் என்ன செய்வது தெரியவில்லை. ஒருவேளை என்னுடைய செய்திக்கு பிற்பாடு டாக்டர் சசிகுமார் அவர்கள் அதை ஆங்கிலத்திலே சுருக்கமாக சொல்லுவார் என்று நம்புகிறேன். ஆமே. ஒருவேளை தமிழ் உங்களுக்கு தெரியுமானால், புரிந்து கொள்ளக்கூடுமானால் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். தேவ அனுக்கிரகம். தேவ அனுக்கிரகம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தேவ அனுக்கிரகம் என்ற வார்த்தைக்கு நேரடியான பொருள் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் நீங்கள் பொறுமையோடு என்னுடைய வார்த்தை கேட்க அன்போடு கேட்கிறேன். எல்லா வார்த்தைகளுக்கும் நேரடியான பொருள் உண்டு. உதாரணமாக தயவு என்ற வார்த்தையை நீங்கள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தீர்கள் என்றால் கைண்ட்னஸ் என்று நீங்கள் மொழிபெயர்க்கலாம். கிருபை என்ற வார்த்தையை கிரேஸ் என்று மொழிபெயர்க்கலாம். இரக்கம் என்ற வார்த்தையை மர்சி என்று நீங்கள் மொழிபெயர்ப்பீர்கள். வல்லமை என்ற வார்த்தையை பவர் என்று மொழிபெயர்ப்பீர்கள். ஆனால் இந்த அனுக்கிரகம் என்ற வார்த்தையை மொழிபெயர்க்க முடியாத ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் சொன்னேன், இந்த அனுக்கிரகம் என்ற வார்த்தை நேரடியான பொருள் உடையது அல்ல. அதாவது இன்னும் சொல்ல போனால் அது எப்படி செயல்படும் என்றால், எங்கே எதிர்மறையான காரியம் இருக்கிறதோ, எங்கே பாதகமான காரியம் இருக்கிறதோ, எங்கே குறைச்சல் இருக்கிறதோ, எங்கே தேவை இருக்கிறதோ, அந்த இடத்துல எல்லாம் எதை செய்தால் உங்களுடைய இருதயம் மனம் மகிழுமோ அதை செய்வதுதான் தேவ அனுக்கிரகம். இன்னும் கொஞ்சம் கூடி நான் கொஞ்சம் எளிமையா விளக்கணும்னு விரும்பினா, நம்ம சமையல் பண்ணும்போது உப்பு பயன்படுத்துவோம். சால்ட், உப்பு. ஆமா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த உப்பு பாத்தீங்கன்னா எந்த சமையலுக்கு பயன்படுத்துறோமோ அதோட சேர்ந்து டேஸ்ட் கொடுக்கும். கறி குழம்பு வச்சீங்கன்னா அது கறி குழம்பு டேஸ்ட் கொடுத்துரும். சாம்பார் வச்சா சாம்பார் டேஸ்ட் கொடுக்கும். உப்புமா செஞ்சா உப்புமாவோட சேர்ந்துக்கும். அது போல இந்த அனுக்கிரகம் என்ற வார்த்தை உங்களுக்கு இன்னது தேவையோ அதை செய்து உங்களை மகிழ்ச்சியாக்கும். அதுதான் தேவனுடைய மகிமையான திட்டம். என்னுடைய சத்தம் உங்களுக்கு தெளிவாக கேட்கும் என்று நம்புகிறேன். ஸ்தோத்திரம். இடையூறுகள் இருந்தால் நீங்கள் எனக்கு அதை தெரியப்படுத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள், இந்த தேவ அனுக்கிரகம் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒருவருக்கு வேலை இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் வேலைக்கு போகிறார். அந்த இன்டர்வியூக்கு போகிற பொழுது அந்த அந்த அதிகாரிகள் கண்களிலே ஒரு கரிசனை, ஒரு இரக்கம், இப்படி ஏதாகிலும் ஒரு வார்த்தையை போட்டுக் கொள்ளலாம். அந்த வேலை அவருக்கு கிடைக்க செய்வதுதான் அனுக்கிரகம், தேவ அனுக்கிரகம். இந்த காலை பொழுது இந்த இணைப்புல இருக்கிற எல்லாருக்கும் அநேக தேவைகள் உண்டு, பாதகமான சூழ்நிலைகள் உண்டு, எதிர்மறையான காரியங்கள் உண்டு. ஏதோ ஒன்று மனதை அழித்துக் கொண்டு, மனதை பிசைத்துக் கொண்டு வேதனையோடு இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் மனம் மகிழும்படி அனுக்கிரகம் செய்ய போகிறார். அனுக்கிரகம் செய்ய போகிறார். தேவ அனுக்கிரகம். ஹல்லேலூயா. நம்முடைய புத்தி கெட்டாத விதத்துல நம்மை நோக்கி வரத்தான் போகிறது. விசுவாசித்தால் நீங்கள் ஆமென் சொல்லலாம். தேவ அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு இன்னது தேவை என்று இன்ன நேரத்துல சரியாய் அதை செய்து நம்மை மகிழ்ச்சியாக்க போகிறது என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். கர்த்தருடைய நாமம் அப்படியே செய்வதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவ அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற 3 ஆசீர்வாதங்களை இந்த காலை பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்குள்ளாக உங்களுக்கு காண்பித்து கர்த்தரதிலே செய்ய போகிற நன்மை உங்களோடு பேச விரும்புகிறேன். தேவ அனுக்கிரகம் நமக்கு செய்ய போகிறதான 3 ஆசீர்வாதங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 33:11வது வசனத்துல யாக்கோபு நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு ஆமென் எந்த தன்னுடைய சொந்த சகோதரன் ஏசாவுக்கு பயந்து ஆமென் தன் மாமனிடத்துல லாபானிடத்துல வேலை செய்து இருந்தானோ, இப்பொழுது அவன் திரும்ப வருகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தன் அண்ணனை பார்க்க வருகிறான். அவன் மனதுலாம் ஒரே பயம். எங்க ஏசா என்னை கொன்று விடுவானோ, நான் அழிக்கப்பட்டு விடுவேனோ என்று சொல்லி அவன் பயத்தோடு திரும்பி வருகிற பொழுது ஆமென் ஏசாவை
அவன் சமாதானப்படுத்துவதற்காக ஒரு பெரிய காணிக்கையை, ஒரு விலை உயர்ந்த காணிக்கையில் அவனுக்கு முன்பாக அனுப்பி அவனை எதிர்கொள்கிற பொழுது ஏசா கேட்கிறான், என் சகோதரனே, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்கிற பொழுது, சோத்ரம், இது நான் உனக்கு கொடுக்கிற காணிக்கையா இருக்கிறது. அப்படி சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், அவன் கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். தேவ அனுக்கிரகம் நமக்கு செய்யக்கூடிய முதலாவது அற்புதம், அதிசயம், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை பொழுது நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இது எனக்கு தேவை. ஒருவேளை பொருளாதாரமா இருக்கலாம், குடும்ப சமாதானமா இருக்கலாம், அல்லது சில காரியங்கள் துவங்கி அது பாதியிலே நிற்கலாம், சில அரசாங்க உத்தரவுகளுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம், சில மனிதர்களுடைய தயவுக்காக காத்து கொண்டிருக்கலாம். இங்கே யாக்கோபு சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய அனுக்கிரகம் எனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இந்த காலை பொழுது சகலத்தையும் கர்த்தருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு தருவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றவர்கள் என்பதற்கான அடையாளம் என்ன? ஸ்தோத்திரம். யாக்கோபு தன்னுடைய அண்ணன் ஏசாவுக்கு கொடுத்தான். கொடுக்கணும் பாருங்க, அதுதான் தேவ அனுக்கிரகத்தின் வெளிப்பாடு. தேவன் நமக்கு பொருட்களை சம்பாதிக்க கைப்பலனை தருகிறார், ஞானத்தை தருகிறார், அவன் எல்லா அனுகூலங்களையும் தருகிறார். அதை எடுத்து நாம் ஒன்று கர்த்தருக்கு, ஏழைகளுக்கு, மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கிறோம் பாருங்க, அது நாம் தேவ அனுகிரகத்தை பெற்றதனுடைய அடையாளமாக்கும். யாக்கோபு கொடுக்கிறோம். சோதரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணிக்கையை வாங்குகிற ஏசா சாதாரணமானவன் அல்ல, பிச்சைக்காரன் அல்ல, தரித்திரன் அல்ல. அவனுடைய தாத்தா ஆபிரகாமுடைய ஆஸ்தியவே பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்ததாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவனுக்கு இருந்த ஆஸ்திகள் ஏராளம். இன்னும் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகிற பொழுது ஆபிரகாமின் வேலைக்காரர் எலியாசர் இப்படி சொல்லுகிறார், என்னுடைய எஜமான் ஆபிரகாமை கர்த்தர் ஏராளமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு ஏராளமான ஆடுகள், ஏராளமான ஒட்டகங்கள், ஏராளமான பணிவிடைக்காரர்கள் உண்டு என்று சொல்லி என்னுடைய எஜமான் சீமானா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஏசா மிகப்பெரிய பணக்காரன் தான். ஆனாலும் தம்பி கொடுத்ததை ஒருவேளை தட்டுதல் பண்ணினாலும் கூட அவன் வாங்குகிறவனா இருந்தான். வேதம் சொல்லுகிறது, வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம். நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களில் அநேகர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கென்று அதிகமாய் கொடுக்கிற தேவ பிள்ளைகள் என்று விசுவாசிக்கிறேன். அது தேவ அனுகிரகம். தேவ அனுகிரகம் இல்லாமல் ஒரு மனிதன் கர்த்தருக்கோ அல்லது ஏழைகளுக்கோ வறியவர்களுக்கோ கொடுத்து விட முடியாது. உங்கள் வாழ்க்கையில தேவ அனுகிரகம் எவ்வளவாய் செயல்பட்டிருந்தால் நீங்கள் எவ்வளவு காரியங்களை செய்திருப்பீர்கள் என்று யோசித்து பாருங்கள். அதற்காக உள்ளத்துல ஒரு நன்றி சொல்லுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்கள், ஏசா அவனுக்கு அவ்வளவு செல்வங்கள் இருந்த பொழுதும் தன் சரீர இச்சைகளுக்காக செலவிட்டானே ஒழிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டவில்லை, ஒரு ஆட்டையாகிடும் பலி செலுத்தவில்லை, தேவனுக்காக ஒரு போஜன பலியாகவும் செலுத்தவில்லை. அவன் ஆண்டவனுக்கு கொடுக்குங்க எண்ணமே கிடையாது. அவனுக்கு தேவ அனுகிரகமே கிடையாது. இப்ப பார்க்கிறோம், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஏறக்குறைய 22 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அடிமையாக தன் மாமன் லாபான் இடத்துல வேலை செய்து 2 பெரிய பரிவாரத்தோடு வந்தவன் ஏற்கனவே செல்வசீமானா இருக்கிற அந்த ஏசாவுக்கு கொடுக்கிறான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எப்பவுமே கொடுக்கும் போதுதான் நம்ம மேல இருப்போம். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். கடன் வாங்கும் போது நம்ம கையை இப்படி நீட்டிருப்போம் பாருங்க. சொல்றேன், இப்படி நீட்டிருப்போம். ஆமா, இந்த மாதிரி நான் கை வச்சிருக்கிற மாதிரி கை கீழே இருக்கும். கடன் கொடுக்கும் போது கை என்ன செய்யணும், அப்படி மேல போகும் பாருங்க. நான் கை வைத்திருக்கிறது போல கை மேல போகும். கீழே இருந்தாதான் நம்ம கடன் வாங்குறோம்னு அர்த்தம். இப்படி கை இப்படி மேல போச்சுன்னு வைங்களேன், நம்ம கடன் கொடுக்குறோம்னு அர்த்தம். சோத்திரம். தேவன் நம்மை வாங்குறவர்களாக அல்ல, கொடுக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். ஏசா சோதரன். யாக்கோபு தேவ அனுகிரகத்தை பெற்று அவன் கொடுத்த 3 விதங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டுமா? ஒன்று, தன்னை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு கொடுத்தான். இரண்டாவது, தனக்கு அநியாயம் பண்ணின மாமன் லாபானுக்கு கொடுத்தான். மூன்றாவது, தன்னை அழிக்க வந்த தன் சகோதரன் ஏசாவுக்கும் கொடுத்தான்.
ஆசீர்வதிக்கிறவருக்கும் கொடுத்தான், அநியாயம் பண்ணவனுக்கும் கொடுத்தான், அழிக்க வந்தவருக்கும் கொடுத்தான். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. தேவ அனுகிரகம் இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கையில, கடந்த கால வாழ்க்கையில நான் பேசும்போதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அனுபவங்கள் சிலவற்றை ஞாபகப்படுத்துகிறார் என்ற நாவில விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 28:18 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், யாக்கோபு தன் அண்ணனுக்கு பயந்து தன் தகப்பனாலே, ஸ்தோத்திரம், பெயர்சபாவுக்கு அனுப்பப்படுகிறான். மாமன் லாபான் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறான். அப்படி அவன் வருகிற பொழுது ஒரு வறண்ட வனாந்திரத்துல இரவு நேரம் ஆயிற்று, சூரியன் அஸ்தமித்தது என்று வாசிக்கிறோம். அங்கே ஒரு கல்லை எடுத்து தனைக்கு வைத்து படுத்துக்கொண்டு அவன் நித்திரை பண்ணுகிற பொழுது, சொத்திரம், சொப்பனம் காண்கிறான். ஒரு ஏணி வானத்திற்கு பூமிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறார்கள். அதன் உச்சியிலே நின்று கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே பயப்படாதே, நீ படுத்திருக்கிற இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். இதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த காட்சியை பார்த்த உடனே காலையில எந்திரிச்சு தலைக்கு வச்சிருந்த கல்ல தூணா நிறுத்தி, ஸ்தோத்திரம், அவன் தன் கையில் இருந்த எண்ணெயை அதற்கு வார்த்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். வேதமே சொல்லுகிறது, யாக்கோபு வெறும் கோலும் கையுமாக புறப்பட்டு போனான் என்று. அப்படின்னா ஆண்டவருக்கே தெரியாம ஒரு ஐட்டத்தை, ஒரு பொருளை, ஒரு காரியத்தை அவன் எடுத்துட்டு போயிருக்கான். அது என்னன்னா எண்ணெய், ஒளிவ எண்ணெய். ஒளிவ எண்ணெய். சொல்றோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, எதுக்கு இந்த ஒளிவ எண்ணெயை யாக்கோபு எடுத்துட்டு போனாரு அப்படின்னு நான் யோசித்து பாக்குறேன். சோத்திரம். அப்போ எனக்கு ஒரு காமெடியாவோ அல்லது ஒரு விளையாட்டாகவோ ஒரு சிந்தை தோணுச்சு. ஆமே, அது என்னன்னா, சோத்திரம், இந்த காலத்துலாம் பொண்ணு பார்க்க போனா யாக்கோபு போகும்போது மாமா வீட்டுக்கு போறாரு. அப்பா அம்மா சொல்லி அனுப்புறதே போய் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாடா அப்படின்னு தான் சொல்லி அனுப்புறாரு. அப்ப இந்த காலத்துல பொண்ணு பார்க்க போனா அல்லது மாப்பிள்ளை பார்க்க போனா ஆண்கள் பயங்கரமா முகத்தை என்ன செய்வாங்க, கிளென்சிங் பண்ணுவாங்க, பியூட்டிஷியன்ட்ட போவாங்க, ஃபவுண்டேஷன் போடுவாங்க, இன்னும் என்னென்னமோ கிரீம் எல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. அந்த காலத்துல முகத்துக்கு களை உண்டு பண்ணுகிற ஒரே காரியம் எண்ணெய். எபிரேயர்கள் ஒளிவ எண்ணெய் பயன்படுத்தினாங்க. ஒருவேளை நம்ம மாப்பிள்ளை யாக்கோபு சரி முதல் ராகேல பார்க்கும்போது கொஞ்சம் கலையா இருக்கணும்னு நினைச்சு முகத்துக்கு என்ன கொண்டு போனாரே நம்ம தரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒருவேளை இதை விளையாட்டா நினைச்சாலும் சரி, இல்ல என்னுடைய மெடிடேஷனை ஹானர் பண்ணாலும் சரி, ஆமா, ஒருவேளை எடுத்துட்டு போயிருக்கலாம். இப்போ ஆண்டவர் தரிசனமாகி வார்த்தையை கொடுத்த உடனே, ஸ்தோத்திரம், வார்த்தையா அல்லது மாம மகளை வசப்படுத்துறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த பொழுது ஆண்டவர் படுத்திருக்கிற தேசத்தையே கொடுக்கிறேன்ட்டாரு. ஆமென். அப்போ மாம மகளை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு விசுவாசத்துல அந்த தேவ அனுக்கிரகம் அவனுக்கு என்ன செய்யுதுன்னா, அவன் வச்சிருந்த அந்த முகக்கலைக்காக, தன்னை பியூட்டிஃபை பண்றதுக்காக வச்சிருந்த அந்த எண்ணெய கர்த்தருக்கு என்று ஊற்றி போட்டான். அல்லேலூயா. சோத்ரம். நடந்த அற்புதம் என்ன? முதல் பார்வையிலேயே முதல் காதல் ராகேலுக்கும் யாக்கோபுக்கும். சோதரம். என்ன சொல்றேன்னா, தேவ அனுக்கிரகம் பெற்றவர்கள் கொடுப்பார்கள். அவன் கர்த்தருக்காக அவன் வச்சிருந்த ஒரே ஒரு முக்கியமான வாலிபயங்களுக்கு தான் தெரியும். ஆமா, பொண்ணு பார்க்க போகும்போது அந்த அழகு பண்ற காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தங்க முகத்துக்காக செலவு பண்றாங்க. அந்த வாலிபத்துல ஏறக்குறைய 40 வயது யாக்கோபுக்கு அதை கர்த்தருக்கு என்று ஊற்றினார். அப்ப தேவ அனுகிரகம் நீங்கள் பெற்றவர்களா இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய மிக அவசியமானதை கூட, அலங்காரமானதை கூட, சோத்திரம், கர்த்தருக்கு என்று கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். சோத்திரம். ஆமென். நீங்க கூட கேட்கலாம், எப்படி நீங்க அந்த எண்ணெய அப்படி நீங்க மெடிடேட் பண்றீங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் கூட கொடுக்குறேன், நீங்க கோவிச்சுக்க கூடாது. சோத்திரம். சங்கீதம் 104:15, மனுஷனுடைய முகத்துக்கு களையை உண்டு பண்ணுவது எண்ணெய். அந்த எண்ணெயை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமா, அப்பெல்லாம் மிகப்பெரிய ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் கிரீமே என்னன்னா ஒளிவ எண்ணெயை முகத்துக்கு பூசிக்குவாங்க. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, உபவாசம் பண்ணும்போது முகமாடலா இருக்காதப்பா, கொஞ்சம் எண்ணெய் எடுத்து தலைக்கு வச்சு முகத்துக்கு பூசிக்கோ, நான் உன்னை பார்க்கும்போது சந்தோஷப்படட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனுக்கிரகம் பெற்றவர்கள் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். ஒருவேளை வெறும் கையோடு வெறும் கோலோடு போனாலும் கர்த்தர்
கர்த்தருடைய அனுக்கிரகம் அவருடைய வாழ்க்கையில செயல்பட்டு ஸ்தோத்திரம். நீங்கள் நம்ப கூடுமானால் ஆமென் சொல்லுங்க. 2 பெரிய பரிவாரமாக சீமான்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவில கர்த்தர் நம்ம உயர்த்துவார். ஒருவேளை இந்த காலை பொழுது நீங்கள் பொருளாதார நெருக்கத்தோடு கூட சில காரியங்களை செய்ய முடியாமல் கலங்கி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் கடன் பிரச்சனையோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உங்கள் மேல் வருகிறது. உங்கள் கைகளின் பிரயாசங்கள் மேல் வருகிறது. தொழில் வேலைகள் மேல் வருகிறது. உங்க பிள்ளைகள் மேல் வருகிறது. ஊழியத்தின் மேல் வருகிறது. தேவன் தாமே உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து அள்ளி அள்ளி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது தேவ அனுக்கிரகம் யாக்கோபை எப்படி கொடுக்க செய்தது என்றால், அநியாயம் பண்ணின தன்னுடைய மாமன் லாபானுக்கும் கொடுத்தான். சோத்திரம். ஆமென். ஆதியாகமம் 31:39 வாசிக்கிற பொழுது ஆமென், யாக்கோபு திரும்ப வருகிறான். கர்த்தருடைய வார்த்தையின்படி பெத்தேலுக்கு திரும்பி வருகிற பாதையிலே சோத்திரம், யாக்கோபும் லாபானும் அவனுடைய குமாரரும் யாக்கோபை பின்தொடர்ந்து அவனுக்கு கெடுதல் செய்ய வர்றாங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்றாரு, நீ யாக்கோபனே நன்மையே அல்லாமல் வேறொன்றும் பேசக்கூடாது என்று லாபானை ஆண்டவர் எச்சரிக்கிறார். திரும்ப வந்து பேசும்போது யாக்கோபு லாபான் இடத்துல சொல்றாரு, நான் உன்னிடத்துல சேவகம் செய்த போது நீர் என்ன செய்தீர் என்றால், ஆமென், மிருகங்களாலே பீர்ந்து போன ஆடுகளுக்காக, களவு போன ஆடுகளுக்காக, தானாய் செத்த ஆடுகளுக்காக, எதிரிகள் கவர்ந்து கொண்டு போன ஆடுகளுக்காக என்னிடத்துல நீர் கேட்டு பெற்றுக்கொண்டீர். அப்படின்னா என்னன்னா, ஆடு மேய்க்கும் போது இதெல்லாம் நடக்கிறதா. மிருகங்கள் வந்து பட்சிச்சு போகும், சிலது களவு போகும், சிலது தானா செத்து போகும். அதையெல்லாம் எஜமான்கள் என்ன செய்வானா, சரி போனா போது விட்டுரு அப்படிம்பாங்க. ஆனா லாபான் ரொம்ப மோசமான ஒரு ஆளு. ஒருவேளை இந்த காலை பொழுது நீங்க செய்கிற வேலையில தொழில உங்களுக்கு மேல இருக்கிறவங்க, உங்களுக்கு ஃபண்டு அவன் அரைஸ் பண்றவங்க, சப்ளை பண்றவங்க ரொம்ப லாபான போல கடினமா இருந்து உங்களுக்கு வர வேண்டிய உண்மையான பணத்தை கூட வருமானத்தை கூட வஞ்சித்து கொண்டிருந்தாங்கன்னா ஸ்தோத்திரம், சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவர் தேவ அனுக்கிரகத்தை அனுப்பி அநியாயம் பண்றவனுக்கு கூட கர்த்தர் கொடுப்பார். அவன் இந்த காலை பொழுது நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டுமா? அநியாயமாய் நீங்கள் பணத்தை இழந்திருந்தால், சில உறவுகளை இழந்திருந்தால் கவலைப்படாதீங்க. தேவ அனுக்கிரகம் அதையும் தாண்டி வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறது என்று இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். ஆமென், ஆமென். ஒருவேளை ஆமென் சொன்னீங்கன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. அநியாயமாய் சில பொருட்களை இழந்திருக்கலாம், அநியாயமாய் சில உறவுகளை இழந்திருக்கலாம், அநியாயமாய் சில தொழில் தொடர்புகளை இழந்திருக்கலாம், அநியாயமாய் சில ஊழிய நன்மைகளை இழந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, கவலைப்படாதீங்க. ஆமென். அநியாயமாய் செய்கிறவனுக்கும் கூட கொடுக்கத்தக்கதாக யாக்கோபுக்கு தேவ அனுக்கிரகம் உதவி செய்து. ஆமென். சொல்றான். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அடுத்து தன்னை அழிப்பதற்காக திட்டமிட்ட ஆமென் தகப்பனுடைய நாட்கள் நிறைவேறும் போது யாக்கோபை நான் கொன்று போடுவேன்னு சொன்ன அவனுடைய அண்ணன் ஏசாவுக்கும் கூட அவன் கொடுத்தான். ஆதியாகமம் 32 14-15 வருஷங்களை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். சோத்திரன். அதனுடைய இன்றைய தொகையை கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்குக்கு மேலான பணம் வரும். ஆமென். யாக்கோபு கொடுத்தான். ஆமென். ஒருவேளை கர்த்தருக்கு நன்றாக கொடுத்து கொண்டிருந்த உங்க கரங்கள் இன்றைக்கு குறுகி போயிருக்கிறதோ? ஒரு காலத்துல நான் லட்சமா கொடுத்தேன் பிரதர், இன்னைக்கு என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. என் தொழில வேலையில பெரிய நெருக்கத்தை அனுபவிக்க என்று சொன்னீங்கன்னா ஆமென். ஒருவேளை உங்ககிட்ட வாங்கினவங்க மாறி போயிருக்கலாம், உங்களை மறந்து போயிருக்கலாம். ஆனா உங்க மேல வைக்கப்பட்ட தேவ அனுக்கிரகம் இன்றைக்கும் மாறி போகவில்லை. அது இன்றைக்கும் நிச்சயமாய் உங்களை ஆமென் அதே மேன்மைக்குள்ளே நடத்தும். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. அதனால்தான் சொன்ன தேவ அனுக்கிரகம் என்பதற்கு நேரடியான பொருள் கிடையாது. அது என்ன நோக்கத்துல என்ன தேவையோ அந்த இடத்துல செய்ய வேண்டிய காரியத்தை செய்து உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணும். உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணும். சோதனை. இன்னும் 2 காரியங்களை வேகமா, டைம் ஆயிடுச்சு, தொட்டுட்டு போயிடுறேன். ஆவியானவர் உங்களோடு தொடர்ந்து பேசுவாராக. ரூத் 4:13 ரூத் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். ரூத்தின் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அவள் மோவாபிய பெண். ஆமென். சோதரன். ஆமென். எபிரேய வாலிபனை திருமணம் செய்து கொண்டு ஆமென் சோத்ரம் தன் புருஷனை இழந்து விதவையானவள். இப்பொழுது நகோமி தன்னுடைய சொந்த தேசமாகிய பெத்லகேமுக்கு திரும்புகிற பொழுது ஆமென் அவளுக்கு 2 மருமக்கமார்கள். ஆமென். மூத்தவள் ஓர்பா,
முத்தமிட்டு பிரிந்து போகிறார். ரூத் பிரிந்து போகாமல் தொடர்ந்து வருகிறார். அப்ப நகோமி சொல்றேன், அம்மா என் பின்னாடி வந்து எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லம்மா. ஏன்னா யூதர்கள் ஒரு நாளும் அந்நிய பெண்களை திருமணம் செய்வதே இல்லை. உனக்கு எதிர்காலம் இல்லை. ஒருவேளை மோவாபுக்கு போனால் நீ பிரபு குலத்தில் பிறந்த பெண் ஆயிற்று. யாராகிலும் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு நல்லா இருக்கலாம். ஆனா ஸ்தோத்திரம், இந்த யூதர்கள் ஒரு நாளும் அந்நிய பெண்களை திருமணம் செய்ய மாட்டாங்க. உன் எதிர்காலம் இருண்டு போயிடும். நீ சாகும் வரைக்கும் விதவையாகத்தான் இருக்கும். அப்படி அல்லாமல் ஒருவேளை எனக்கு திருமணமாகி, ஆமே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்து அவன் பெரியவனாகும் வரைக்கும் நீ காத்திருக்கவும் முடியாது. திரும்பி போ என்று சொன்னபடிதவள் திரும்பி போகாமல் ஆமே தன் மாமியை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறான். தேவ அனுகிரகம் என்ன செய்யும் என்றால், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள உதவி செய்யும். அவள் உறுதியாய் பற்றி கொண்டதினாலே உங்களுக்கு தெரியும், போவாசின் வயல்களிலே அவள் பொறுக்கிக் கொண்டிருந்த அவளை அதே தேசத்திலே படி அளக்கிற ஒரு ராணியை போல உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவ அனுகிரகம் வாய்ப்பே இல்லாத இடத்துல முடிந்து விட்டது, அவ்வளவுதான், இனி இங்கே எந்த நன்மையும் நடக்க வாய்ப்பே இல்லை என்ற இடத்துல தேவ அனுகிரகம் செயல்பட்டு அவன் ரூத்தின் வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு திருமண வாழ்வை கொடுத்து ஓபேத் என்கிற ஒரு ஆண் குமாரனையும் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். அந்த வம்சாவளியிலே தான் ஸ்தோத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆச்சரியமான காரியம். ரூத் புறஜாதி திருச்சபைகளுக்கு, அதாவது உங்களுக்கும் எனக்கும் தாயாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவள் வாழ்க்கை முடிந்து விட்டது. இனி திரும்பி கட்டப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. எப்படியும் எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள் ஒரு மோமைய பெண்ணை திருமணம் செய்ய போவதில்லை. அதுவும் வாழ்க்கை இழந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு நாளும் அவர்கள் வாய்ப்பு கொடுக்க போவதில்லை. ஆனால் தேவ அனுகிரகம் முடியாது, முடிந்து விட்டது, அவ்வளவுதான் என்ற சூழ்நிலைகளிலே ஒரு நம்பிக்கையை துளிர்விட பண்ணும். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் இடித்து போடப்பட்ட உங்க வாழ்க்கை கர்த்தர் திரும்ப கட்டுவார். எஸ், உங்க தொழில் வேலைகளிலே இடித்து போடப்பட்ட சில பகுதிகளை தேவ அனுகிரகம் இன்றைக்கு கட்டி எழுப்ப போகிறது. இடித்து போடப்பட்ட உங்க பிள்ளைக வாழ்க்கையிலே தேவ அனுகிரகம் பலமாய் செயல்பட்டு ஏதோ ஒரு மகிமையை, ஏதோ ஒரு வெற்றியை கொடுக்கத்தான் போகிறது என்று இந்த காலை பொழுது நான் தேவனுடைய நாமத்திலே சொல்லுகிறேன். விசுவாசித்து ஆமேன் சொல்லுங்க. ஏதோ தற்செயலாய் வருகிற வார்த்தைகள்ல தேவன் ஆமேன் பல நாட்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கென்று தீர்மானித்து அடியான் மூலமாக கொண்டு வருகிற வார்த்தை வெகு சீக்கிரத்தில் வாய்ப்பே இல்லாத இடத்திலிருந்து சோத்திரம் வாழ்க்கைக்கான சமாதானத்திற்கான திரும்பவும் கட்டப்படுவதற்கான எந்த ஒரு சாதகமும் இல்லாத இடத்துல தேவ அனுகிரகம் செயல்பட்டு ஆமென் ஹல்லேலூயா ஆமென். அந்த கர்ப்பத்திலே ஒரு ஆண் குழந்தை கொடுத்தது. அந்த குழந்தைக்கு ஓபேத் என்று பெயர் வைத்தார்கள். ஓபேத் என்றால் ஆராதனை என்று பொருள். ஓபேத் என்றால் ஆராதிக்கிறவன் என்று பொருள். அழுது கொண்டிருக்கிறீர்களா? தேவ அனுகிரகம் உங்களை ஆராதிக்கிறவர்களாக மாற்றப்படும் போகிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் சந்தோஷமாயிருந்தால் சங்கீதம் பாட வேண்டும். தேவ அனுகிரகம் உன் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி சங்கீதம் பாடத்தக்கதாக, ஆராதிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை தருகிறது. சந்தோஷத்தோடு கர்த்தரை பாடி எத்தனை நாட்கள் ஆயிற்று. ஆண்டவரே நீ செய்த நன்மைக்காக நன்றி என்று களி கூர்ந்து பாடி எத்தனை நாட்கள் ஆயிற்று. நம்முடைய ஜெப நேரங்கள் எல்லாம் புலம்புகளும் முறையிடுதல்களும் கண்ணீர் விடுவதுமாகத்தான போய்கொண்டிருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், என் அனுகிரகத்தை நீ காண்பாய், என் அனுகிரகம் வாழ்க்கையில செய்ய போகிற நன்மையை காண்பாய். இதோ அழுது கொண்டிருக்கிற நீ ஆராதிக்கிறவளாய் மாறுவாய். சந்தோஷ சத்தம் உண்டாகும், கம்பீர சத்தம் உண்டாகும், ஆராதனை சத்தம் உண்டாகும், மங்கள கீத சத்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. தேவன் அப்படி கலிகூற பண்ணுவாராக. மூன்றாவதாக தேவ அனுகிரகம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறதானே மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தருக்கு சோதரம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் கொண்டு ஆமென் வசனத்திற்கு சாட்சியாக அவள் கைகளிலே தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். தேவ அனுகிரகம் செய்ய போகிறதான மூன்றாவது ஆமென் ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவ அனுகிரகம் நம்முடைய கைகளில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும். தேவ அனுகிரகம் நம்முடைய கைகளில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும். ஆமீன் சொன்னவங்க பாக்கியவான்கள். தேவ அனுகிரகம் ஹல்லேலூயா சோதரம் அற்புதங்களையும் அடையாளங்களையும்
செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். பவுலும் பர்னபாவும் ஆமென் சோத்திரம் இக்கோனியா பட்டணத்திற்கு வருகிறார். அங்கே வந்து யூதருடைய ஜெப ஆலயங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். வசனம் சொல்லுகிறது 1ஆம் வசனத்துல, அவர்கள் அங்கிருந்த ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கம் பண்ணினார். ஆமென். எந்த ஒரு பிரசங்கமும், எந்த ஒரு சுவிசேஷமும், எந்த மனிதனோடு நீங்கள் ஆண்டவரை பற்றி பேசினாலும் அவர்களுக்கு விசுவாசம் உண்டாக வேண்டும். ஒரு நாளும் நாம் மற்றவர்களோடு பேசுகிற பொழுது எதிர்மறையாய் பேசி அவர்கள் விசுவாசத்தை கெடுத்து விடக்கூடாது. தேவன் நம்மை அப்படி அழைத்திருக்கிறார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் சொல்லுகிறார்கள், தேவன் எங்கள் கைகளிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி அனுகிரகம் பண்ணினார். ஏன்? நாங்கள் இயேசு கிறிஸ்துவை, அவரே மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்தவர், அவரே மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பலனானவர், அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும், அவருடைய நாமத்தில் கால்கள் முடங்கும், நாவுகள் அறிக்கையிடும், இயேசுவே கர்த்தர் என்று எல்லா விதமான வல்லமைகளும் அந்த இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் என்று அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கத்தக்கதாக பேசினார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆமென் என்னுடைய இறுதி செய்தியின் நேரத்துல நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க தேவனுக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். பிரசங்கம் என்றாலே ஒரு மைக்கை பிடித்துக் கொண்டு ஸ்டேஜில் நின்று கொண்டு பேசுவதல்ல. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர், உங்களோடு கூட பணி செய்கிறவர்கள் அல்லது உங்க உறவினர்கள் யார் உங்களோட பேசினாலும் முதலாவது அவங்களுக்கு விசுவாசம் உண்டாகத்தக்கதாக பேசுங்கள். அது உங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அப்படி விசுவாசம் உண்டாக பேசிட்டீங்கன்னா அந்த பேசப்பட்ட அந்த வசனத்திற்கு சாட்சியாக நம்முடைய கைகளிலே தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். உடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவ அனுகிரகம் அதை செய்யும். நாம் இயேசுவை மையப்படுத்தி பேச துவங்கிட்டோம்னா, நோக்கம் சுவிசேஷமானா, எல்லாவற்றையும் கர்த்தருடைய அனுகிரகம் நமக்கு தந்து நடத்தும். ஒருவேளை வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது யாரோ அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கான அற்புதங்களை செய்வார். ஆகவே தேவ அனுகிரகம் செய்ய போகிற இந்த 3 ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும். தேவ அனுகிரகம் எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கட்டும். 2வது, தேவ அனுகிரகம் இடிந்து போன என் வாழ்க்கையின், முடிந்து போன என் வாழ்க்கையின் சில பகுதிகளை கட்டி எழுப்பட்டும். 3வது, தேவ அனுகிரகம் என் கைகளில் அற்புத அடையாளங்களை செய்யட்டும். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு முறை டாக்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you, Pastor Hosanna Joseph. Let's receive the Aaronic blessing. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஏவரகா அடோனாய் விஷ்முரேகா யாயேர் அடோனாய் பனாவலேகா விஹுனேகா ஈசா அடோனாய் பனாவலேகா Ve'asem leka. Shalom. Amen. Over to Pastor Anish.